தோணுது. நீ இனிமே உசுறு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மா இல்லை, உன்னை நேசிக்கங்க யாருமே இல்லை, படிப்பும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, சுவாரும் இல்லை, கவனிக்க ஆளும் இல்லை. செத்து போயிரு, செத்து போயிரு, செத்து போயிரு. கையில் ஒரு தூக்குக்கரை எடுத்துட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு போறேன், செத்துடலான்னு. There was nobody. I was alone. நான் மட்டும்தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போயிட போறேன். பட் ஐ ஹியர்ட் அ வாய்ஸ். எனக்குள்ள ஒரு சத்தம் கேக்கு. யாரோ ஒருத்தர் தெளிவா என்கிட்ட பேசுற மாதிரி. உன்னால் வெறுக்கப்படுகிற நான் இன்றைக்கும் உன்னை நேசிக்கிறேன். ஏசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன். நீ சவால் விட்டு வந்த, நீ சவால் விட்ட கையில சாகிறதுக்கான கயிறு தான் இருக்கு. இன்னைக்கு உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுத்து பாரு. உலகம் பேசுற ஆளா உன்னை மாத்தி காட்டுவேன்னு ஒரு சத்தம். என் லைஃப்ல அதை நான் மறக்கவே மாட்டேன். வாழ்க்கையே இல்லை, எதிர்காலமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, அப்படித்தானே நீ சாக போற. நான் இருக்கேன், உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சத்தம். எங்க அப்பா அம்மாவை பேசுனது, எங்க பாஸ்டருக்கு விரோதமா பண்ணது, நான் செஞ்ச பழைய பாவங்கள், அது இது, நான் சவால் விட்டது, இந்த ஸ்டோரி எல்லாம் என் கண்ணுக்கு முன்னால் ஒரு படம் மாதிரி ஓடுது. நான் தான் படம் பார்க்கறதுல தீவிரமான ஆளாச்சா, அதனால படம் மாதிரி ஓடுது. அதே இடத்துல கையில தூக்கு கயிறோட முழங்கால் படியிட்டு என் லைஃபை என் ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்தேன். பைபிள்ல இளையகுமார ஸ்டோரி. என் கதையில் ஒரு சின்ன மாற்றம். நான் மூத்த குமாரன், அவ்வளோதான். பைபிள் ஸ்டோரிக்கும் நானும் அப்படியே கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஒரு சின்ன மாற்றம், நான் மூத்த குமாரன், அவ்வளோதான். திரும்ப எங்கள் அப்பா அம்மாவை தேடி, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கெஞ்சி காசு வாங்கி பஸ் ஏறி எங்கள் அப்பா அம்மாவை தேடி வந்து எங்கள் அப்பா சொன்னார், தெரியும்டா நீ வருவேன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படிதான் தோத்துறோம். இன்னைக்கு வரைக்கும் பெண்டாகவே மாட்டார், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். கர்த்தர் வார்த்தை சத்தியம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டபனா இருப்பார். எனக்கு அப்படி ஒரு தகப்பன் கிடைச்சதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.